தமிழ்நாடு அளவில் நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாளே பின் விளைவுகளில் என்னென்ன பதிலெல்லாம் உள்ள வரும் அப்படிங்கிறத ஒரு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஓப்பனாக பேசல. அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னேன். என்னைக்காவது ஒரு இதை செஞ்சு போராடித்தான் சில பேர் இந்த போராடினா தான் ஜெயிக்க முடியும். இங்கே இந்த குரூப்புக்குள்ள பேசி இதோடு இல்லாமல் இந்த செயல்பாடெல்லாம் பாராட்டு புள்ளிவரை எடுத்திருக்காங்க. யாருமே எடுக்காத புள்ளிவரத்தை எடுத்துருக்கீங்க. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியதான். முக்கியமாக இருங்க, நல்லபடியாக பண்ணுங்க, சரியான ரிப்போர்ட்டை கொடுங்க, ரிப்போர்ட்டை நல்லபடியாக சட்டத்தை பண்ணுங்க. எந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்கக்கூடாது, என்ன இருக்குங்கன்னு போல தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், அவருக்கு தான் சில விஷயங்கள் தெரியும். எந்த ஜீவோ என்ன ஜீவோ எந்த இடத்துல இருக்கோ என்னங்கிறத திரும்ப அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு போர்டு நம்பர், ஸ்டேட்டுக்கு வேறு போர்டு நம்பர் வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரவிங்காருக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் தெரியும். அவரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. சரியா? நல்ல நடக்கும், நல்லபடியாக நடத்தலாம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. எப்படி அப்புறம் வீடு இருக்கா, வாசல் இருக்கா, எல்லாம் இருக்கா, இதை வேணும்னு எப்படி இதை மட்டும் செஞ்சா போதும். நல்ல கருத்தை செய்யுங்க, ஒருத்தர் உதவி பண்ணுங்க, மனிதரை நேசிக்க, ஒருத்தரை வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதையோட இருந்தோம்னா எல்லாத்தையும் வெற்றி தான். வாழ விடாமல் வாய்ப்படுத்துறது நன்றி. ஒரே ஒரு மன்னிப்பு, நான் காலையிலே லயன் கிளப் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஆக முடியல, அதை முடியல. நீங்கள் விடை கொடுத்தா நான் போய் இன்னொரு மீட்டிங் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். விடை கொடுங்களேன். முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட அறிவிப்பு வந்துவிட்டதுனால நீங்கள் உடனே குயிக்க போய் எல்லா இடத்துக்கும் சேர முடியா. எங்கள் பண்பாட்டுகள் எல்லா 4 மாவட்டத்துக்கும் எங்கிட்ட உறுப்பினர் இருக்காங்க. நாங்கள் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அதில் அதில் யாதவா அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக விளம்பரம் பண்ணுவோம். இப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது அதான். வேற மித்ததெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. யாதவா என்கிறத போய் சேரணும். நீங்கள் நோட்டீஸ் அடிக்கும் போது பாதி பேர் யாதவன் அடிக்க, பாதி பேர் அடிக்க முடிய. யாதவன் நோட்டீஸ் அடிக்க, வெளியே அடிக்க வேண்டாம். இந்த கூட்டத்துக்கு மட்டுமாவது பேர்கள் அடிக்கும் போது யாதவான் அடிக்க. நான் ஒரு 7 மணிக்கு ஒரு மீட்டிங் போட்டே இருக்கு. வானமாமலை தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய கௌரவ ஆலோசகர். தமிழ்நாட்டில் யாதவ சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல போராட்டங்களை, பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். மாநிலம் தழுவிய பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளோம். அதில் இப்போது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கிறது. இதன் மூலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் கண்டிப்பாக யாதவ சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் 1931 எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்காளர்கள் இருந்தார்கள். இன்றைய தினத்தில் 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் யாதவ வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாக கூட எங்களுக்கு 10% உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் எங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். அது மாத்திரமில்லாமல் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் கிளை நீதிமன்றங்களில் கூட எங்களுடைய யாதவர்களுக்கு பங்களிப்பு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். வருகின்ற சட்டசபையிலும் கூட அதிகமான இடங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் தனியாக வேட்பாளரை நிறுத்தி கண்டிப்பாக அந்தந்த இடத்தில் கிட்டத்தட்ட 120 தொகுதிக்கு மேற்பட்ட பகுதியில் யாதவ பெரும்பான்மையுடன் இருக்கின்றோம். அந்த பகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த தயாராகி வருகின்றோம். மேலும் வருகின்ற ராஜ்யசபையில் எங்களுக்கு ஒரு முக்கிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். அனைத்து அரசியல் கட்சியும் இதன் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தொடர்ந்து ராஜ்யசபைக்கு இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்படுகின்றது. ஆகவே வருகின்ற ராஜ்யசபையில் அனைத்து கட்சிகளும் யாதவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். வருகின்ற சட்டசபை, பாராளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கூட்டத்தின் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இல்லை, குறைவு கூடுதல் கிடையாது. எங்களுடைய சமுதாயத்துடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதான் வெரி சிம்பிள்.
எங்களுக்கு எங்கள் சமுதாயமுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் கூடுதல் அங்கீகாரம் வேண்டும். இப்போ தனி கட்சி தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்படி எங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வரக்கூடிய ராஜ்யசபாவில் இதுவரையும் திமுக எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வாய்ப்பு தரல. இதுவரையும் நான் சொல்கிறது சுதந்திர அடைஞ்சதுலேருந்து அதிமுகவில் வந்து கோகுலேந்திரா அவங்களுக்கு வாய்ப்பு தந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், அவங்க மாற்று சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணதால் எங்கள் கோர்ட்லேயே அவங்க மந்திரியானப்ப அவங்க கணவர் சமுதாயத்தை சொல்லி அந்த சமுதாயத்துக்கு கோகுலேந்திரா மந்திரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி தான் பாராட்டு கூட்டம் நடக்குது. அதனால் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும். எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே பெரும்பான்மை சமுதாயத்தை கொடுத்துட்டாங்க. நாங்கள் எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்ல வரல. தமிழகத்தில் மற்ற சமுதாயத்துக்கு ஈடான வாக்குகளை வைத்திருந்தாலும் எங்களுக்கு நியமன பதவியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படலை. அதனால் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் 1989 நான்கு நேரில் ஆச்சூர் மணி ஐயா எம்எல்ஏ இருந்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் யாதவர்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் இந்த தடவை ராஜ்யசபா சீட்டில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும். அது எடுத்துக்காட்டாக இப்போ வரக்கூடிய இதை நாங்கள் சொல்கிறோம். அது வந்து முக்கியமாக வலியுறுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா அரசியல் கட்சியும் எங்களை புறக்கணிக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எந்த கட்சி எங்களுக்கு வாய்ப்பு தருதோ எங்களோட மனநிலை அவங்க பக்கம் மாறும். நாங்கள் வந்து யாருடைய ஆதரவாளரும் இதுவரையும் கிடையாதுங்க. எங்களுக்கு யார் வாய்ப்பு தராங்களோ அவங்களுக்கு எங்களுடைய மனநிலை மாறும். அதுக்கு அதை வெளிப்படுத்துறது தான் இந்த கூட்டமே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அழைப்பு கொடுத்தா இது எதுக்காக நாங்கள் கூட்டியிருக்கோம், எங்களுக்குள்ள பல்வேறு அமைப்புகளாக இருக்கலாம். ஆனால் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு நோக்கத்தை அடையணும்னா எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே அண்ணன் தம்பி தான். பேர் வேணா வேற வேற வச்சிருந்துருக்கலாம் இயக்கத்தோட பேர். இனிமே வரும் காலங்களில் வந்து யாதவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டா எந்த இயக்கம்ன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். இழைக்கப்பட்டது ஒரு யாதவனுக்கு. அதனால ஒன்று கூடி எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு போராடி வெற்றி பெறுவதற்கு தான் இந்த 5 மாவட்ட யாதவர்கள் அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடியிருக்கோம். சட்டமன்ற தேர்தல் உங்களோட நிலைப்பாடு சீட்டு எத்தனைங்கிறது? சட்டமன்ற தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தர மறுக்குது. அது வந்து பின்னாடி பொதுக்குழுவில் எல்லா அமைப்புகளும் கூடி முடிவெடுப்போம். இப்போ எங்களுக்கு வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்கு அரசாங்கம். இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து 2012-11 பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினாங்க. பாராளுமன்றம் இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே ஜாதி வாரிய கணக்கெடுப்பு வெளியிட்டுட்டா தூங்கிட்டு இருக்கிற யாதவ கூட எந்திரிச்சு உட்காந்து சீட்டு கேட்பான். தூங்கிட்டு இருக்கிற யாதவ எந்திரிச்சு சீட்டு கேட்பாங்க. இந்தியாவில் பெரும்பான்மையான சமுதாயம் ஒற்றை வார்த்தையில் உள்ளவங்க. இப்போ பட்டியலின மக்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு பேரில் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு வெளியிட்டா யாதவன்ற வார்த்தையில் அவன் தான் பெரும்பான்மை சமுதாயமாக இருப்பான். அப்படி பெரும்பான்மை சமுதாயம் இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கான். அவனே யோசிப்பான், நம்ம இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தோம். கல்வி வேலை வாய்ப்பில் அரசியலில் நம்ம மக்கள் தொகை இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நாம் எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்பான். நிச்சயமாக அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு காலம் புரட்சியை வெடிக்கும். அந்த புரட்சி மூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் இங்கே இருக்கிற யாதவர்கள் நான் தெரியப்படுத்திக்கிறேன், இதெல்லாம் வந்து கண் துடைப்பு தான். நீதிமன்றத்தில் போவாங்க, தடை வாங்குவாங்க. நாம் நினைக்கிற மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பை வெளியிட மாட்டாங்க. அப்படியே வெளியிட்டாலும் நாம் இடஒதுக்கீடுலையும் கல்வியிலையும் வேலை இடஒதுக்கீடு பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலம் போராட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. இன்னைக்கு ஒன்று கொண்ட மாதிரி நாங்கள் ஒன்று கூடி போராடி எங்கள் இடஒதுக்கீடு உரிமை பெறுவதற்காக தான் இந்த மாதிரி இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதை கூட எடுத்துக்கலாம். என் பேர் சரசுமுத்து. எந்த அரசியல் அங்கீகாரம் ஒரு சின்ன விஷயத்துல கூட கிடையாது. இன்னைக்கு பணமர வாரியம் பணையேறி கஷ்டப்படுற சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்போ அதை உணர்ந்த அரசாங்கம் அதுக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் தலைவராக போகணும்னு சொல்லிட்டு எர்ணாவூர் நாராயண் அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை போடுறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையுக்கும் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தலைவராக போடுறாங்க. நாங்கள் கால்நடை வாரியம் நியமனம் செய்து யாதவரை தலைவராக நியமனம் செய்யணும். இன்னைய வரையும் எங்களுக்கு நியமனம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 170 வருஷம் ஆயிடுச்சு உயர்நீதிமன்றம். ஒரே ஒரு யாதவர் தான் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் பிராமண சமுதாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாதவ சமுதாயத்தில் தான் மூத்த வழக்கறிஞர் இருக்கிறாங்க. புகழ்பெற்ற வழக்கறிஞர் இங்கே பாளையங்கோட்டை சண்முக ஐயா இருந்திருக்காங்க, கருப்பை ஐயா இருந்திருக்காங்க, சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஐயா விடுதலை இருக்கிறாங்க, ஏதாராஜன் ஐயா இருக்கிற மாதிரி புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள். அவங்க பேரெல்லாம் போகும்போது ஏன் விடுவிக்கப்படுதுன்னா ஒரே காரணம், அவங்க யாதவ சமுதாயன்றதுனால புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி அநீதிலாம் இருக்கக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை எத்தனை அமைப்பாக இருந்தாலும் ஒரே நோக்கம் யாதவனா இருந்து நாங்கள் கூட்டி இன்னைக்கு உட்காந்து உங்க முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு